பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர்தாமே உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா அருமையான இவர்களுக்கு மன்னாவாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வீராக. பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த ஜனம் இது உம்முடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன தேவன், இந்த ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே இன்றைக்கு நீர் அடியன் மூலமாக பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ட்ராவல் இன் வில்டர்னஸ், வனாந்திரத்தின் வழியாக எப்படி கடந்து செல்வது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு சில மணி நேரங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பாதைகள், ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லுகிற மனிதர்கள், இவர்களுக்கு நடுவிலே ஒவ்வொரு வேலைகளிலும், ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு நாளிலையும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள், பாதைகள் செவ்வையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில வேளைகளிலே நாம் கரடு முரடான சில பாதைகள் வழியாக, அப்படிப்பட்ட ஒரு பாதைகள் வழியாக தான் நாம் கடந்து போக நேரிடுகிறது. சில பாதைகளுக்கு வழியே தெரியாத மாதிரி இருக்கிறது. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்ததோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து போகலாம். சில பாதைகளை யோசிக்கும்போது இருட்டாக இருக்கலாம், இருண்ட ஒரு சூழ்நிலை, எல்லாமே முடிந்து போச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாதைகளில் நாம் நினைக்க முடியாத சில பாதைகள் வழியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போவார். அப்படி நடத்தி கொண்டு போகும்போது நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பாதையிலே அவரோடு சேர்ந்து ஓடுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாதையிலே நாம் நம்முடைய சுயபலத்தில் ஓடுவதற்கோ இல்லை மனிதர்களை சார்ந்தோ நாம் ஓடுவதற்கு நாம் முயற்சித்தோமாயின் அந்த காரியம் நிச்சயமாக ஜெயத்திலே போகாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து நாம் போகும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது ஆசீர்வாதமாக முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக இன்றைக்கு வனாந்திரத்தை குறித்து நாம் சில மணி நேரங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த வனாந்திரத்தை அனுமதிக்கிறார். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வனாந்திரமான பாதைகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கே இருக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வனாந்திரமே கிடையாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. என்ன, ஏதாவது ஒரு வகையில் நாம் வனாந்திரத்திலே கடந்து போகிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. இந்த வனாந்திரத்திலே, இந்த வனாந்திரமான இந்த சூழ்நிலையில், இந்த வழியாக நான் எப்படியெல்லாம் கடந்து போகிறது அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இங்க இந்த வார்த்தைகளை படிக்கும்போது இங்க தேவன் வழியையும், இங்கே தேவன் ஆறுகளையும் வழியையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் தேவன் வழியை உண்டாக்குவேன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், செழிப்பான ஒரு இடத்துல நான் ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொல்லலை, மனிதர்கள் நடமாடுகிற இடத்துல நான் வழியை உண்டாக்குவேன்னு சொல்லலை. எதிர்மறையான ஒரு சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிற காரியம் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. வனாந்திரம் அப்படின்னு சொன்னாலே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா இல்லையா? வனாந்திரத்தில் வறண்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். வனாந்திரத்தில்
சூரியனுடைய அந்த தாக்கம் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்திரமான அந்த அந்த காரியத்திலே நாம் நடந்து போகும்போது பாதையே தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். தேவன் இங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, வனாந்திரமான பாதைகளிலே நீ நடந்தாலும் வனாந்திரத்தில் நான் உனக்கு ஒரு புதிய பாதையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெட்டாந்தரையில் மனிதர்கள் வாசம் பண்ண முடியாத அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறேன் என்று தேவன் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் பாதைகளை நான் உண்டாக்குவேன் என்று கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட வனாந்திரம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். அவாந்திர வெளிகள் என்று சொல்லும்போது அங்கே பச்சை கலரில் செடிகள் இருந்தாலும் அந்த செடி ஒன்றும் நமக்கு பிரயோஜனப்படாத ஒரு வெளியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு அரளி செடி, அந்த அரளி செடியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பச்சையாக தான் இருக்கும். அந்த பழங்களெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அது போன்ற அவாந்திர வெளிகள், இதன் நடுவுலையும் நான் உனக்கு ஆறுகளை நான் என்ன செய்வேன், ஓட செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு செழிப்பை உனக்கு நான் காட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட வனாந்திரமான பாதைகளில் நம்மை நடத்துவார் தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை நடத்துவார். ஆனால் நாம் அந்த வனாந்திரமான பாதையில் நடந்து போகும்போது, வனாந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது சூழ்ந்திருக்கும் போது நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருப்போமாயின், கர்த்தர் சொல்கிறாரு, நீ வனாந்திரத்தில் போனாலும் உனக்கு நான் பாதையை காட்டுவேன். என்ன கர்த்தர் சொல்கிறாரு? அவாந்திர வெளிகளிலே நீ கடந்து போனாலும் உனக்கு நான் ஆறுகளை ஓட பண்ணுவேன், புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோன்றும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுவதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வனாந்திரமான பாதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும்னு தெரியும். ஆனால் அந்த வனாந்திரமான பாதையில் நம்ம சஸ்டெயின் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாமே சோதித்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட பாதைகளிலே நடக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். வனாந்திரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ப்ராசஸ் இல்லையா? டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சிட முடியாது, வனாந்திரத்தில் போக முடியாது. துபாய்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், டெசர்ட் இருக்கும். டெசர்ட்குள்ளே போகிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸை சொல்லுவாங்க. அதன்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் போகணும். ஒரு கைடு கூடவே வருவார் இல்லையா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை நீங்கள் சார்ந்திருப்பீங்கன்னு சொன்னால், அவர் நம்முடைய கைடாக இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பாதையை பார்க்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வனாந்திரத்திலே நாம் கடந்து போகும்போது, அவாந்திர வெளிகளிலே நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே போகுதுன்னு சொன்னால் ஆறுகளை செழிப்பை காண செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வனாந்திரத்தில் தேவன் புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார்னு சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் தோன்ற போகிறது. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வனாந்திரமான பாதையிலே நடத்திட்டு போகும்போது கர்த்தர் தான் நம்மளை நடத்திட்டு போவார். ஏன்னா நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசேய தேவன் வனாந்திரத்தில் வைத்து தான் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்தில் வைத்து தான் நடத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் வைத்து தான் என்ன பண்ணுறாரு, சில காரியங்கள் அவர் அந்த வனாந்திரத்தில் வைத்து தான் நடைபெறுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த வனாந்திரங்கள் என்பது கடந்து வருகிறது. இன்றைக்கி அந்த வனாந்திரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அதில் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இன்றைக்கு அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது, வனாந்தரத்தில் தேவன் நம்மை நடத்திட்டு போறார், அப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் கடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? முதலாவது, த்ரோ இட் ஆஃப், அதாவது தூக்கி எறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, த்ரோ இட் ஆஃப்னு சொல்லுங்க, தூக்கி எறிய வேண்டும். இன்னைக்கு வனாந்திரமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு காரியங்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமலோ இல்லை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமலோ இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணத்திலோ நம்ம நிரம்பி இருப்போமாயின் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அனுபவிக்க கூடுகிறது அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட வனாந்தரங்களை அனுபவிக்க கூடுகிறது. இங்கே எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வரும் பாவங்களையும் என்ன செய்ய வேண்டுமா? தூக்கி எறிய வேண்டும். இன்றைக்கு வனாந்திர பாதை நமக்கு இருக்கிறது. நாம் செய்த தவறுகள் மற்றவர்களால் ஒருவேளை வந்திருக்கலாம், இல்லை நாம் ஏதாவது ஒரு தவறுகளை செய்திருக்கலாம், இல்லை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில போராட்டமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், இல்லை குடும்பத்திலே சில பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம். இதையெல்லாம் நினைத்து 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 ஒரு பெரிய பேர்டனை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படியாக மாறும் அப்படின்னு சொன்னால் வனாந்தரமாக மாறும். ஏன்னா நீண்ட நாள் ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், நீண்ட நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், நீண்ட நாட்கள் நாம் நினைத்த காரியம், கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த காரியம் ஒருவேளை அது பதில் வராமல் தாமதித்து அது காத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நின்று கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் இன்றைக்கு இவைகள் எல்லாம் வனாந்தரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் நீங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைகளே வந்திருப்பீர்கள். வனாந்தரத்தில் நாம் நடந்து போகும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் த்ரோ இட், தூக்கி எறிய வேண்டும். என்னத்தை தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பழைய பாஸ்ட் திங்ஸை நம்ம என்ன செய்யணும்? தூக்கி எறியணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இப்படிப்பட்ட போராட்டம், என்னால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என்னால் தான் இப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸுகள் வந்தது, என்னால் தான் குடும்பம் பிரிந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு குற்ற உணர்வுகள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருப்போம். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளை செப்பரேட் பண்ணிவிடும். ஏன்னா எல்லா காரியத்திலிருந்தும் நம்மளை செப்பரேட் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளை தனிமையாக அது நிற்க செய்யும். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனாலும் தனிமையாக நம்மளை உணரச் செய்யும். இன்றைக்கு பழைய காரியங்கள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகள், இவைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது எடுத்து போட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்பு செய்து வந்த காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததுண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய சாட்சி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே இப்போ நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட வனாந்தரங்கள் நீண்ட நாட்களாக இது இருக்கிறதே, நீங்கள் யோசிக்கலாம். இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த யோசிக்கிற அந்த யோசனையை நீங்கள் என்ன செஞ்சுருங்க? எடுத்து போட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்களை வனாந்தரத்திலே நடத்தும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் வனாந்தரத்தில் உங்களை நடத்தி கொண்டு போகும். வனாந்தரமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு என்ன செய்யும்? உணர செய்து கொண்டே இருக்கும். இங்கே தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், அந்த பிரச்சனையை குறித்ததான காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? உங்கள் இருதயத்திலே போட்டு கொண்டிருக்க வேண்டாம். அப்படி இருதயத்திலே போடுறீங்கன்னு சொன்னால் அது வனாந்தரத்தை ஏற்படுத்தும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. புதிய காரியங்கள் தோன்ற விடாதபடிக்கு
அது தடை பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ததுண்டுன்னு சொன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இப்படிப்பட்ட வனாந்திரமான காரியங்கள், வனாந்திரமான பாதைகளை நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். உங்களுடைய பழைய காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களுடைய பழைய சுபாவங்கள், பாஸ்ட் திங்ஸ், என்ன தோல்விகள், இவைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள்னு சொன்னால் அது வனாந்திரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க? ஒரு பக்கம் எடுத்து வைங்க. ஒரு பையன் சொன்னால், நானும் ஒவ்வொரு முறையும் நான் இன்டர்வியூவில் நான் போய் அட்டன் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டாரே தேவன். வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வீட்டிலே இருந்து ஒரு சோறு திங்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அவங்கள பொறுத்தளவு பையன் படித்ததுக்கப்புறம் எங்கே போயிடணும்? வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பையன் எவ்வளோ முயற்சிக்கிறான், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? அதை கிளியர் பண்ண முடியல. அவன் வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக மாறிவிட்டது. நான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் நீ யோசிக்காத, என்ன ஃபெயிலியர்ஸை நீ ஒரு நாளும் யோசிக்காத. நீ என்ன செய்ய? முன்னேறி போகிறதுக்கு உன் பழைய காரியங்கள்லாம் நீ எடுத்து போட்டுரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவத்துக்குரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்யும். சில சின்ஸ், என்ன நாம் தூக்கி எறிய முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்கரமான பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பெரிய சுமையாய் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்கி இருக்குமாயின், ஒரு மனுஷன் ஒரு 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 பேக்கில் எந்த அளவுக்கு சுமையை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? சுமையை சுமந்து கொண்டு போக முடியும். அளவுக்கு அதிகமாக சுமையை சுமந்தார் என்று சொன்னால் அந்த மனுஷன் என்ன ஆவான் அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்துருவான். கரெக்டா? இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான காரியங்களை உங்கள் இருதயத்திலே டம்ப் பண்ணி சில பேர் வைத்திருப்பாங்க. இன்றைக்கு நாம் செய்ய போகிற காரியம் என்ன அப்படின்னீங்கன்னா, தேவன் எனக்கு முன்பு செய்து வந்தார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ நான் நடந்து போகிற இந்த பாதையும் தேவனால் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா தேவையில்லாத காரியங்கள் நமக்கு வேண்டாம். அநேக நாட்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை எல்லாம் நீங்க என்ன செய்திருங்க? மறந்து விட்டு இன்றைக்கு அதை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பையன்ட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் மறந்துரு நீனு. கர்த்தர் உன்னுடைய அந்த பாதையிலே என்ன செய்கிறார்? வருகிறார். ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தரை நோக்கி பார். அவர் உன் பாதையில் ஒருவேளை உன்னை இப்படி நடத்துறாருன்னா பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னபோது அவன் அதை விசுவாசித்தான். என்ன, நம்முடைய தேவன் விசுவாசத்தை ஆரம்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்க பாதையில, பயங்கரமான சூழ்நிலையின் பாதையில இன்றைக்கு நீங்கள் யாரை விசுவாசிக்கணும், யாரை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த கர்த்தரை தான் சார்ந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளை கர்த்தரை சார்ந்து போகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன, 1 மாதம் ஆனது, அவனுக்கு பதில் வரவில்லை. 2 மாதம் ஆனது, அவனுக்கு பதில் வரலை. ஆனால் 3ஆவது மாதத்திலே அவனுக்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு சேலரியில் அந்த மகனுக்கு என்ன வந்துச்சு? வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், உடனே எனக்கு வந்துருமா? இல்லை, அதுலேயும் ஒரு தாமதம் வைக்கிறார். உன் விசுவாச அளவு எவ்வளவு அப்படிங்கிறத தேவன் சோதித்து அறிவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தை துவங்குறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் நாம் பொறுமையோடு ஓட கடவோம் என்று எபிரேயர் 12:1 வசனத்தை போடுங்க. எபிரேயர் 12:1 பொறுமையோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதத்துல ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 22வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவர் உன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் யார்? இவன் தேவனுடைய ஒரு மனிதன் என்று அழைக்கப்படுகிறவர். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு நீதிமான் இல்லையா? விசுவாசிகளுக்கெல்லாம் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர். இன்னொரு ஒரு விஷயம், கீழ்ப்படித உள்ள ஒரு மனிதனாக இந்த மனிதன் வேதத்திலே காணப்படுகிறார். தேவனுக்கு மிகவும் நெருங்கின ஒரு சிநேகிதனாக, நண்பனாக காணப்படுகிறவர், நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்படிப்பட்ட குணங்களை உடைய, கேரக்டர் உடைய இவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். என்ன வனாந்தரம் அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களாக ஜெபித்தது உண்டு, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, எனக்கு பிள்ளையை நீங்க என்ன செய்யல, இன்னும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீண்ட நாட்களாக ஜெபித்து ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு மகனை என்ன செய்கிறாரு, அவர் தன்னிடத்துல கொடுக்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஈசாக்குன்னு ஒரு பிள்ளைய தேவன் இந்த ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் கொடுத்தது நம்ம எல்லாரும் அறிந்தது ஒன்று. ஆனால் இங்கே அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட நிறைவேறுது. எப்போ நிறைவேறுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப வயசான அந்த நேரத்தில் தான் நிறைவேறுது. சரி, நிறைவேறிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஒரு நாள் தேவன் என்ன செய்கிறார், நீ உன் பிள்ளைய நீ என்ன செஞ்சிரு, என் இடத்துல கொண்டு வந்து எனக்கு நீ பலி செலுத்து என்று சொல்லும்போது அவர் என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியலை. வனாந்திரம், பிள்ளைய வந்து நீ எப்படி பலி செலுத்தணும்னு சொல்லலை தேவன். ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நீ என்ன செய்ய, கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லலை. ஆபிரகாம் இன்ஃபேக்ட் அவருக்கு 100க்கும் மேலாக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ராஜா கிட்ட டைரக்டா போய் பேச முடியும். அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸான ஒரு கூட்டமாக அந்த நாட்களிலே இருந்த ஒரு மனிதர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமனுடைய மகனை என்ன செய்கிறார் தேவன், நீ எனக்கு பலியிடணும், உன் பிள்ளையை கொண்டு வந்து நீ பலியிடு அப்படின்னு சொல்றார். இந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நீ தனியாக தான் வந்து நீ என்ன செய்யணும், நீ உன் பிள்ளையை பலியிட வேண்டும். பலிக்கு தேவையான பொருட்களை மாத்திரம்தான் நீ எடுத்துகிட்டு வரணும். பலிக்கு என்ன தேவை, கட்டை தேவை, எரிக்கிறதுக்கு கட்டை தேவை. அந்த கட்டை, பலி, அப்புறம் கூட இந்த இவருடைய ஆபிரகாம், நீங்கள் மட்டும்தான் வரணும். நான் சொல்கிற மலைக்கு அடிவாரத்தில் எல்லாரையும் விட்டுட்டு நீ மேலே வா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு என்ன செய்வது என்று சொல்லி சுத்தமாக தெரில. சுத்தமாக வனாந்திரம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒய்ஃபுக்கிட்ட என்ன சொல்கிறது தெரியாது, வேலைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறது தெரியாது, கூட வர்ற பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன சொல்லுவேன், பலி எங்கன்னு கேட்டானா நான் என்ன சொல்லுவேன் தெரியாது. தேவன் சில வேளைகளிலே வனாந்தரங்களை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வனாந்தரத்தில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து, வனாந்தரத்திலையும் தேவன் நடத்தக்கூடியவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் இந்த இடத்துல. ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்ப்போமாயின், நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான். யாருக்கிட்டையுமே அந்த பிரச்சனையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொந்த கணவர்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்ல முடியாது, சொந்த பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் யார் நிற்கிறா அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் நிற்கிறார். என்ன செய்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு. ஆனாலும் அவர் ஒரு விசுவாசத்திலே நிரப்பப்படுகிறார். இந்த விசுவாசம் எப்போ வந்தது வாசிக்கலாம். ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:17, 18, 19 வாசிங்க. 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது.
இப்படிப்பட்ட வாக்குதத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து மரித்தோரிடத்திலிருந்தும் எழுந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிடத்திலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளைய பலியிடு அப்படின்னு சொன்னா ஈஸியா யாரும் என்ன செய்ய மாட்டோம், பலியிட மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எஸ்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் இருந்தான். அவன் மெக்சிகோ தேசத்தை சேர்ந்தவன். அந்த எஸ்கோபார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்பயும் நீங்க அதை சர்ச் பண்ணீங்கன்னா அவருடைய பேர் இருக்கும். இன்னும் உயிரோட தான் இருப்பார் மேபி. ஏன் அப்படின்னா, ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ட்ரக்ஸை விற்று அவர் கோடி கோடியாக சொத்து சேர்த்த ஒரு மனிதன் எஸ்கோபார். அந்த மனிதனுடைய பேர் எஸ்கோபார். பாருங்க, அந்த மனிதன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ட்ரக்ஸை விற்கிறதுக்காக எத்தனையோ பேரை கொன்று குவிப்பாராம். அந்த ட்ரக்ஸுக்காக எத்தனையோ அரசு அதிகாரிகளை என்ன செய்வாராம், கொன்று போட்டிருக்கிறாரு. அவங்க பிள்ளைகள் கூட பாராமல் கொன்று போட்டிருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் தனிமையாய் ஒரு ஒரு பகுதியில் மெக்சிகோவில் யாருமே நுழைய முடியாத ஒரு ஏரியாவில் அவர் வசித்த போது அவருடைய மகளுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவரில் வெளியே வர முடியாது அவரால். வெளியே வர முடியாது. ஆனால் இந்த மகளை நாம் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ராத்திரி முழுவதுமாய் அந்த அந்த மெக்சிகோ ஏரியா ஃபுல்லாகவே பயங்கர ஒரு கோல்டு, அந்த ஸ்னோனால் அப்படியே மூடுது. இந்த பிள்ளையை நம்ம இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், தன்னுக்கிட்ட இருக்கிற டாலர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டாலர்ஸ் ஒவ்வொன்றையாக எடுத்து அதை போட்டு எரிக்கிறார். காசுகளை எரித்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார். உலகத்தில் ஒரு மனுஷன் பிள்ளைகள் சாகக்கூடாதுன்னு சொல்லி காசுன்னு கூட பாராதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை எரித்து அந்த மகளுக்கு எப்படியாவது நம்ம சூடு காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை செய்கிறார்கள். இங்கே ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் ஈஸியாக மகனை பலி செலுத்திடுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா செலுத்த மாட்டான். அவனுக்குள்ள 1000 யோசனைகள் ஓடி இருக்கும். ஆனால் அவன் ஒரு விசுவாசத்திலே அவர் கடந்து வந்தார். என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னால், மரித்து செத்து கிடந்த இந்த சரீரத்தில் தான் யாரை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கை கொடுத்தார். அப்படின்னு சொன்னால், இந்த செத்த சரீரத்திலே ஒரு உயிரை உண்டு பண்ணக்கூடுமானால் இவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தான். இந்த விசுவாசம் எப்படி தெரியுமா அவருக்குள்ளே வந்தது அப்படின்னா, அவர் ஒரு காரியத்தை எடுத்து போட்டதுனால தான். எந்த காரியம் தெரியுமா? இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை, இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் என்னை என்ன செஞ்சுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் என்னைய கேவலமாக சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் அவர் மனசில் வைக்காமல் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆபிரகாமை இதற்கு முன்பதாக எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அவருடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வந்தது காரணமாக அவர் காரியங்களை எடுத்து போட்டுட்டு, கர்த்தர் நிச்சயமாக எனக்குன்னு ஒரு பலியை அனுப்புவார், இந்த பலி என் புள்ள கிடையாது, நிச்சயமாக ஒரு பலியை என்ன செய்வார், அனுப்புவார்ன்ற ஒரு விசுவாசத்தினால் அவர் நிரப்பப்பட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார். அவர் தன்னிடத்துல இருதயத்தில் இருக்கக்கூடிய கடினங்களை என்ன செய்தார், எடுத்து போட்டுட்டார். அவர் நினச்சிருந்தார்னா, ஐயோ என் பிள்ளைய கேட்குறாரு, என் பிள்ளையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், பிள்ளைய மறைச்சி வச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அது மாதிரியெல்லாம் செய்யாதபடிக்கு தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார். இவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர் பொறுமையோடு காத்திருந்தார். ஏன்னா சிலுவையை சகிக்கிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறார். யார்? இந்த ஆபிரகாம். மலை மேலே ஏறி வராரு, பிள்ளை கேட்குறான் பலி எங்க அப்படின்னு. ஆனால் சைலண்ட்டாக கொண்டு போகிறாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இருதயத்தில் பெரிய பலு இருந்துச்சுன்னு சொன்னால் விசுவாசம் ஏற்படாது.
இருதயத்தில் அந்த சுமை இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த பாதை திறக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய காரியங்கள் தோன்றதுக்கு அது ஒரு தடையாக இருந்து கொண்டே இருக்கும். வனாந்திரத்திலே தேவன் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆபிரகாமுக்கு வனாந்திரமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அவரை தனிமையாக மலை மேலே வந்து உன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துன்னு சொல்லும்போது அவருடைய இருதயம் எப்படி கடினப்பட்டிருக்கும் பாருங்க. ஆனால் அவைகளை எல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு விசுவாசத்தை தேவன் தொடங்க ஆரம்பித்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ணினார். பலியை என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல வச்சிருந்தாரு. ஆபிரகாமுக்கு முன் குறித்த பலி அந்த இடத்துல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் முன் குறித்ததான காரியங்களை கண்டிப்பாக நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பொறுமையோடு காத்திருக்கணும். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் பொறுமையோடு காத்திருக்கணும். என் இருதயத்தில் இருக்கிறத நான் எடுத்து போடுறேன். சொல்லுங்கள், என் இருதயத்தில் இருக்கிறத நான் எடுத்து போடுறேன். வினோதமான பாதைகளிலே தேவன் நடத்துவார். வினோதமான பாதைகளிலே தேவன் உங்களை நடத்துவாராயின் நீங்கள் அந்த இடத்திலே கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்திருந்தான். என்ன? கர்த்தரை சார்ந்திருந்தான். அப்போ கர்த்தர் நம்மளை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி போனாலும், எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் நான் கடந்து போனாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இருதயத்தில் இருக்கிற சுமைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவதாக நான் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று ரோமர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். நாம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? அவருடைய மகிமையை நோக்கி நாம் இருக்க வேண்டும் என்று ரோமர் புத்தகத்திலே 8:18 வாசிக்கிறோம். ரெண்டாவது, வனாந்தர பாதையிலே நாம் கடந்து போகும்போது ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்களுடைய காரியங்களை நீங்கள் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகளில் அல்ல, சர்க்கும்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகளில் அல்ல. கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய காரியங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நான் அதை நோக்கி நான் ஓட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலத்து பாடுகள் இவைகள் எல்லாம் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். இந்த காலத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற இந்த சூழ்நிலைகள், இந்த பாடுகள் இவைகள் எல்லாம் லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இவைகளை எல்லாம் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எடுத்து போட்டுற முடியும். ஆனால் நீங்கள் நம்ம அநேக வேலைகளிலே நமக்கு ஒரு போராட்டமோ ஒரு சூழ்நிலைகளோ இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதைகளில் நடக்கும்போது ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து சூழ்ந்து நிற்கும் இல்லையா? ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிற காரியம், முதல்ல உன் இருதயத்தை நீ என்ன செய்யி? உன் இருதயத்தில் இருக்கிற அந்த சுமையை நீ என்ன செய்ய? எடுத்து போடு. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? மகிமை. அந்த மகிமையை நோக்கி நம்ம என்ன செய்ய? காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு எல்லாரும் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமாய் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் இக்காலத்து பாடுகளை குறித்து நீங்கள் பெருசா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லை. மகிமையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்குன்னு முன் குறித்த காரியங்கள் ஒன்றை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில தேவன் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட பாதையிலே போகிறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடைபெறாதுன்னு அல்ல, இவைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இன்னொன்று, உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்கணும்? மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதையே நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால்
உங்கள் பாதையே என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம இந்த சர்க்கம்ஸ்டன்சஸே பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பாதைகளை பார்க்கறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். உங்கள் ஃபோக்கஸை இழந்து போயிடுவோம். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஆண்டவர் குறித்ததான அந்த அழைப்பு, அந்த காலிங்கில் நம்ம போகிறதுக்கு நாம் தவறி விடுவோம். அது சுத்தமாக நம்மளிடத்திலிருந்து நீங்கி போய்விடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்குன்னு வைத்த ஃபோக்கஸில் நம்ம போக வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, நல்லா உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்கள். இக்காலத்து பாடுகள் அல்ல, மகிமை நம்மளுக்குன்னு சொல்லி தேவன் வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் கடந்து போவோமாயின் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது? சிறு வயதிலிருந்தே அவர் இந்த வனாந்திர அனுபவத்தில் இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:5 வாசிங்க. 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சொந்த சகோதரர்களே அவனை பகைக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனால் அந்த மனுஷன் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பகைத்து நிற்பான். அந்த மனிதன் நம்மளை பகைத்து நிற்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருந்தார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு. இவரும் அந்த பார்ட்னரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவர் ரொம்ப வேதனையோடு கூட அவர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். என்ன அழுது கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், என் வாழ்க்கையை முடிந்து விட்டது, இருண்ட பாதையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கிட்ட இல்லாத காரியமே கிடையாது. அவங்க வீட்டில் எப்போவுமே ஒரு 3-4 கார் நிற்கும். எல்லாமே ப்ரீமியம் கார்ஸாக நிற்கும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கூட இருந்த என் பார்ட்னர் என்ன பண்ணிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு. இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட 60 crores கடனில் நான் என்ன செய்கிறேன், நான் மாட்டிக்கொண்டேன். பெரிய ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய மகன் எங்கே படிக்கிறான்? யூஎஸில் படிக்கிறாரு. அவருக்கு கூட நான் என்ன செய்ய முடியல, சாப்பாட்டுக்கு கூட என்னால் என்ன செய்ய முடியல, காசு யூஎஸில் படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கே எவ்வளோ செலவு, எத்தனையோ டாலர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, நானும் என் மனைவியும் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். கடைசியாக ஆலயத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை இந்த எபிரேயரிலிருந்து சொன்ன வார்த்தை தான் அது. நீங்கள் கவலைப்படாதீங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறார், இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் விசுவாசித்தார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள். உங்கள் வலுவான அந்த சுமையை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, த்ரோ இட் ஆஃப், எடுத்து போடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த நேரம் விசுவாசிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நொடியிலே என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த விசுவாசமெல்லாம் காணாம போயிடும். இந்த சர்ச்சை விட்டு வெளியே போங்க, வார்த்தைகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஒரு சூழ்நிலை வரும்போது வார்த்தைகள் எல்லாம் வராது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துலேருந்து கிரியையாக வரணும். அதுதான் கர்த்தரை சார்ந்திருப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனுஷன் ரொம்ப வேதனைக்குள்ளாக இருந்தார். நான் சொல்லி அவரை அனுப்பினேன். திரும்பவுமாக ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார், கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பித்தார். பிரச்சனை குறைந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா குறையலை, இன்னும் அதிகமாகிடுச்சு. 60 கோடி கடன்னா எத்தனையோ கடன்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஃபோன் மேலே ஃபோனு. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக எந்த பதிலுமே இல்லை. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி கேட்குறாரு,
ஆனால் நான் சொன்னேன், பொறுமையோடு காத்துருங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. சரியாய் ஒரு 6 மாதங்கள் முடிந்ததற்கப்புறம் அவர் அந்த 3 மாதத்துக்கு அப்புறமே ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டார். கர்த்தரை நோக்கி விசுவாசமாய் அவர் காத்திருந்தார். 6 மாதம் நிறைவடைந்தது. 7வது மாதத்தில் ஒரு 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 மனுஷன் அவரை தேடி வரார். ரொம்ப ஒரு பதட்டத்தோடு வரார். யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொன்னார், என் பார்ட்னர் என்னை தேடி வரார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் எங்கே இருந்தாவது அவர் என்ன செய்வார், அவரை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். 6 மாதங்கள் நிறைவடைந்ததற்கு அப்புறம் 7வது மாதம் அந்த முதல் வாரத்திலே அவர் ஓடி வராராம். சார் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? உங்களை தேடி தேடி எனக்கு 6 மாதங்கள் ஆயிட்டு. ஏன்னா அவரை விட்டுட்டு ஏமாற்றிட்டு போன உடனே அவர் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் நடந்துருச்சு. என்ன, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். பாருங்க, இந்த மனுஷன் உண்மையாய் கர்த்தரிடத்துல வந்து விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார். மேகம் போன்ற திரளான சாட்சி. சிலுவையை சுமப்பது லேசு கிடையாது, என்ன அது கடினம். ஆனாலும் அந்த சிலுவையை சுமந்து எனக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்கிறாரே தேவன்னு சொல்லி அவர் காத்திருந்த போது அவர் அந்த ஃபோக்கஸுக்கு நேராகவே அவருடைய எண்ணங்கள் இருந்தது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய பார்ட்னர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். சார், நான் உங்களை 60 crores மேலே நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 60 கோடி அவர் கையில் கொடுத்தாராம். அது மாத்திரம் கிடையாது, எக்ஸ்ட்ரா இன்னொரு 60 கோடியும் கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது இந்த 6 மாதத்திலே நாம் பெற்ற கெயின், என்ன பிஸ்னஸில் இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களே நினச்சி பாருங்கள், 60 crores நம்ம மீளணும்னா அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஒரு 60 கோடி. அப்போ கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய மாட்டார், வெக்கப்படவே விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசத்தை துவங்குறவர் அவர் தான். இந்த மனுஷனுக்கும் விசுவாசத்தை துவங்கி விட்டுட்டாரு. அவர் உள்ளத்தில் விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறினது. அவருடைய ஃபோக்கஸ் எதில் இருந்தது? கர்த்தர் மகிமையை நோக்கி இருந்தது. கர்த்தர் எனக்கான மகிமைக்குரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு அதை விசுவாசித்தார். எனக்குன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ப்ராமிஸ் வேர்ட்ஸ், வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நினைவு கூர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவார். வனாந்திரத்தில் நீங்கள் நடந்தாலும் அதிலே உங்கள் கையை பிடிச்சி நடத்தி கூட்டிக்கிட்டே வருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மனுஷனுக்கு 7 மாதமும் வனாந்திரம் தான். சாகக்கூடிய நிலைமையில் இருந்த இந்த மனிதனை தேவன் ஜீவனை கொடுத்து விசுவாசத்தையும் உண்டாக்கி பொறுமையோடு இருன்னு சொல்லி அத்தனை நாட்கள் பொறுமையோடு சிலுவையை சகித்த அந்த மனிதனை தேவன் உயர்த்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு கர்த்தரால கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தன்னுடைய சொந்த சகோதரன் அவர்களை எல்லாரும் வெறுத்து அவனை ஒதுக்கி விட்டார்கள். அவனுடைய சூழ்நிலையே மாறுபாடான ஒரு சூழ்நிலையாக மாறினது. யோசேப்புக்கு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவனை என்ன செஞ்சாங்க? விற்று போட்டுட்டாங்க. அடிமையாய் விற்று போட்டுட்டாங்க. அது மாத்திரம் விட்டுட்டாங்களா? இல்லை. போத்திபார் அப்படின்ற ஒருவனுடைய ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு? அவனை தவறான ஒரு காரியத்துக்கு அவனை இழுக்குது. ஏன்னா வனாந்தரத்தில் நாம் நடந்து போகும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்றில் மாத்திரம்தான் இருக்கணும். இவனுக்கு தேவன் ஒரு விஷன், ஒரு சொப்பனம், ஆண்டவர் ஒரு ட்ரீமை கொடுத்தார். என்ன அந்த ட்ரீமில் தேவன் இந்த மகனை நடத்துவார்னு சொல்லி, யோசேப்பை நடத்துவார்னு சொல்லி யோசேப்பு விசுவாசித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ட்ரீம் மாத்திரம்தான் அவன் மைண்டில் இருந்தது. அநேக வேளைகளிலே நாம் வனாந்திரமாய் தனிமையாய் நாம் ஒருவேளை நம்ம கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழல் வருதுன்னா பாவத்தில் விழுகிறதுக்கும் நிறைய வேறு கூறுகள் இருக்கிறது. பாவம் உங்களை தேடி வரும். நீங்கள் இதையெல்லாம் மறக்கிறதுக்கு நாம் ஒரு நிமிடம் நம்ம அந்த பாவத்தில் விழுந்து விடலாம் சொல்லி யோசிக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் தேவன் பாருங்கள், இந்த யோசேப்பு அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இந்த ப்ளஷருக்காக இல்லை. ஏன்னா
ஆண்டவர் இதை தாண்டி மேலான ஒரு ஃபோக்கஸ் எனக்குன்னு வைத்திருக்கிறார், அதை எனக்கு முன் அறிவித்திருக்கிறார், நான் அதை நோக்கி ஓடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெயிலில் போய் அவர் என்ன காரியங்களை செய்தார்? அவர் ஒரு இடத்துல போய் கூனி குறுகி உட்காரல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 40:8 வாசிங்க. 40:8 சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லையே என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைப்போம், வனாந்திரமான பாதை என் லைஃப்ல இருக்கு, எனக்கே போராட்டம் பாஸ்டர், என்னைய போய் ஊழியம் செய்ய சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம எதை குறித்து தியானிக்கிறோம்? ஊழியத்துக்கான அனுகூலமான வாசல்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே யோசேப்பினுடைய ஃபோக்கஸ் எதில் இருந்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்குன்னு ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்துட்டார், நான் அதில் போகிறேன். என்ன அதை யோசித்ததுனால அவர் எந்த வனாந்தரத்தில் போய் தனிமையாக இருந்தாலும் பாருங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரன் இல்லை, வெவ்வேறு மனிதர்களை பார்க்குறான். வெவ்வேறு மனிதர், வெவ்வேறு சூழல். ஒவ்வொரு சூழலுமே ஏதோ கம்ஃபர்ட்டான சூழ்நிலை கிடையாதுங்க. நல்லா நினச்சிக்கோங்க. அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான், அவனை வேலை வாங்கினாங்க, அவன் மேலே ஃபால்ஸ் நியூஸை போட்டு அவனை ஒதுக்கி ஜெயிலில் தள்ளுறாங்க. எந்த தப்புமே செய்யலை. இன்றைக்கும் நம்ம நினைப்போம், நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் என்னைய என்ன செய்கிறாங்க, குற்றம் சொல்லுகிறார்களேன்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸில் இல்லை, வனாந்திரமான பாதையில் அல்ல, கர்த்தர் எனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் நிற்கும்போது சோர்ந்து போக மாட்டீங்க. இங்கே யோசேப்பு சோர்ந்து போகலை, அவன் சர்வீஸ் செய்தான். என்ன சர்வீஸ்? அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்து, தேவன் சொப்பனத்துக்கு பதில் சொல்லுகிற அந்த காரியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அந்த காரியத்தில் அவர் வளர்கிறார் பாருங்க. அந்த காரியத்தின் மூலமாக தான் அவருடைய விஷன் என்ன செய்யுது, நிறைவேறுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் வளருவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சர்ச்சில் நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஜெபத்துக்கு, ஊழியம் செய்வதற்கு. ஏன்னா உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்து விடாதீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு முன்குறித்த காரியம் வைத்திருக்கிறார். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்க தேவையில்லை, எனக்கான ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பிகர் பிளான். என அதை நோக்கும்போது வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்துறது ஈஸியாக சுலபமாக உங்களால் என்ன செய்ய முடியும், கடந்து வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர் யோசேப்பு கடந்து வந்தார். என்ன கடந்து வந்தார். கிட்டத்தட்ட 17 வயசுக்கு அப்புறம், இன்னொரு 17 வருஷங்களுக்கு அப்புறம் தான் யோசேப்பை உயர்த்துகிறார் தேவன், இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருப்போம். கடைசியாக மூன்றாவதாக வேகமாக வாசிப்போம். ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன்னு சொல்லுங்களேன். மூன்றாவது, நாம் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனை பார்க்கணும். லுக் அட் காட். எல்லாருமே சொல்லுங்களேன், தேவனை பார்க்க வேண்டும். மேலே தான் பார்க்கணும். ஏன்னா மேலே பார்க்கணும். வனாந்தரத்தில் பாதையை பார்த்துக்கிட்டு சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, மேலே பார்க்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து பார்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரை நாம் பற்றி கொண்டு இருக்கிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 14வது அதிகாரம் 29:30 வாசிங்க. 29:30 மத்தேயு சுவிசேஷ புத்தகம் வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கு
இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையில். கர்த்தரை பார்த்து போகும்போது சரியாய் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்துருவார். இங்கே பேதுரு சுற்றி ஒரே கடல் அது கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. இங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவர் நீ வான்னு சொல்லும்போது அவர் நடந்து வருகிறார். ஆனால் கீழே சூழ்நிலையை பார்த்த உடனே, கர்த்தரை பார்க்காம சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன ஆகிடுது, உள்ளே முங்கிடுறாரு. இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறோம், கர்த்தரை பார்க்குறதுக்கு மறந்துடுறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு மறந்துடுறோம். மனுஷ சுயபலத்திலே ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது, நம்மளுடைய சுயபலத்தில் ஓடுற ஒரு அனுபவம் இருக்கிறது. இதனால் பயம் நம்மளை சூழ்ந்து விடுகிறது, அவ்விசுவாசம் நம்மளை என்ன செய்துகிறது, நம்மளை பின்னோக்கி தள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுடைய சுய புத்தியில் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் காத்திருக்க வேண்டும். இந்த வனாந்தரத்திலே நாம் கடந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது பொறுமையோடு நீங்கள் காத்திருந்து நீங்கள் கடந்து போகும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். இன்றைக்கு ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம், பிள்ளைக்கு நீண்ட நாட்கள் முடியவில்லை என்று சொல்லி பலவீனங்கள் என்னை ஆழ்ந்து கொண்டே இருக்கிறதே நீங்கள் யோசிக்கலாம். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இன்றைக்கு உண்மையே நான் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி வருகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமாயின், சூழ்நிலைகளை பார்க்காத வண்ணமாக, வனாந்திரமான அந்த காரியங்களை பார்க்காத வண்ணமாக இன்னைக்கு கர்த்தரை நோக்கி வருகிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமாயின், நிச்சயமாக தேவன் வனாந்தரத்திலே நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பக்தன் யோபு இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதித்தார். என் வாழ்க்கையில யாருமே கிடையாது, என் ஒய்ஃப் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் மாடு இல்லை, என் ஆடு இல்லை, என்னுடைய வேலை ஆட்கள் இல்லை, ஆனால் ஒருவர் மாத்திரமே நிலைத்திருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்த்து நான் என்ன பண்றேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவர் வாழ்க்கையில இருந்த காரியத்தையே என்ன பண்றார், மாற்றி போட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அந்த பாதையில நீங்கள் நடப்பதற்கு 3 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் சொல்லுங்க, த்ரோ இட் ஆஃப், அதாவது எல்லா பாரத்தையும் நீங்கள் தூர போடணும். ரெண்டாவது, சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் முன்குறித்ததான ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு ப்ராமிஸ் இருக்குது, அதை மாத்திரம் பாருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. மூன்றாவது, சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தரை மாத்திரமே நான் சார்ந்திருப்பேன், மனிதனை அல்ல, ஏன் சுயபலம் அல்ல, கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுப்போமாயின், கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார், புதிய காரியங்கள் தோன்ற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தாமே நம்மளை நடத்துவாராக. இயேசுவே எங்களை நடத்தும் ஆண்டவரே, சொல்லுங்க, இயேசுவே எங்களை நடத்துங்க. கர்த்தரை நாங்கள் சார்ந்து ஓடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்மை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு, ஆண்டவரே இயேசுவே உம்மையே நம்பி இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேத வாக்கியங்கள் இருக்கிறதே. இயேசுவே உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே. எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எடுத்து போடுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களை உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எடுத்து போடுறோம்னு சொல்லுங்க. எல்லா வேதனைக்குரிய காரியங்கள் நாங்கள் எடுத்து போடுறோம்ப்பா. யாரையாவது மன்னிக்காம ஒருவேளை இருக்கிறேன்னா அது கூட நம்ம வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு முள்ளு போல நின்று கொண்டே இருக்கும். அதை எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே. என் சுமைகள் எதுவும் என் இருதயத்தில் வைக்காதபடிக்கு இன்றைக்கு என்னுடைய
உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரே யோசேப்பை போல, யோசேப்புக்கு முன்குறித்த காரியத்தை நீர் வைத்தீர். இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு முன்குறித்த ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. என் ஃபோக்கஸை நான் மாத்துறேன். இன்றைக்கு பிரச்சனைகள் அல்ல, ஓ இவர்தான் அவர்தான் காரணம்னு சொல்லி கொண்டு இருக்கிற அனுபவங்கள் அல்ல. ஆண்டவரே இயேசுவே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே முழு இருதயத்தை நான் அவரிடத்துல ஒப்புவிக்கணும். ஆண்டவரே முழு ஆத்துமாவை அவரிடத்துல ஒப்புவிக்கணும். ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு ஆண்டுடைய மகிமையை உங்க மூலமாக வெளிப்படுத்துவதற்காக சில வேளைகளிலே இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் அவர் நடத்தி கொண்டு போவார். இயேசுவே அப்பா, என் வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு வனாந்தரமாக இருந்தால் இன்றைக்கு நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ளோர்னு சொல்லி கர்த்தரை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரபா லபா சேகா பலதர லபோ ரகலதர லபா ஆண்டவரே ரீகாதர லபா ஷகலதர லபோ. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பார்க்கிறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட பாதையிலே நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். நீங்கள் விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைக்குரிய காரியங்களும் எடுத்து போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்க. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் சொல்லு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரம் நாங்க சார்ந்திருக்கிறோப்பா. அவருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய புதிய காரியங்களை செய்வார்.